ஒரு நிமிடம் அமைதியாக யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிகம் கற்றுத்தந்தது யார்? வெற்றிதானா அல்லது தோல்வி? நான் பல ஆண்டுகள் பயணத்தில் இருந்திருக்கிறேன். மலைகள், கோயில்கள், கிராமங்கள். அந்த பயணத்தில் நான் சந்தித்த மனிதர்கள் 2 வகை. சிலர் வெற்றியால் சிரித்தவர்கள், பலர் தோல்வியால் உடைந்தவர்கள். ஆனா ஒரு விஷயம் தெளிவாகத் தெரிந்தது. ஆழமா மாறியவர்கள் எல்லாரும் தோல்வியைக் கடந்தவர்கள்தான். தோல்வி நம்ம வாழ்க்கைக்குள் வரும்போது அது கதவை தட்டாது, நேரடியாக உள்ளே நுழையும். மனசில் அமர்ந்து கேள்விகள் கேட்கும். அந்த நேரத்தில் நமக்குள் ஒரே ஒரு சந்தேகம்தான் எழும். நான் போதாமையா? என்ன குறை? ஒரு முறை ஒரு சிறுவனை சந்தித்தேன். 3வது முறையும் தேர்வில் தோல்வி. கண்களில் கோபம் இல்லை, சோர்வு மட்டும். அவன் என்னிடம் மெதுவாக கேட்டான், சாமி, நான் தோற்றவன்தானா? நான் அவனை பார்த்து சொன்னேன், நீ தோற்றவன் இல்லை, நீ இன்னும் கற்றுக்கொண்டிருக்கும் பயணத்தில் இருக்கிறவன். அந்த நாளிலிருந்து தோல்வியை நான் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன். தோல்வி நம்மளை உடைக்க வரவில்லை, நம்மள் உருவாக்க வருது. வெற்றி நம்மளை வெளியில காட்டும், தோல்வி நம்மளை உள்ளே கொண்டு போகும். நாம் வெற்றி பெற்றிருக்கும்போது நம்மளைப் பற்றி சிந்திக்க மாட்டோம். ஆனா தோல்வி வந்தவுடனே மனசுக்குள்ள ஒரு கண்ணாடி வைக்கிறது. நீ யார்? நீ உண்மையில என்ன விரும்புற? உன் பலம் எங்க இருக்குது? இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் சொல்ல ஆரம்பிக்கிறப்பதான் வளர்ச்சி தொடங்குகிறது. நான் என் வாழ்க்கையில பல முறை தோற்றிருக்கிறேன். சில நேரம் மனிதர்களிடம், சில நேரம் என்னிடமே. ஒவ்வொரு தோல்வியும் என்னிடமிருந்து ஈகோவை கொஞ்சம் கொஞ்சமாக கழற்றி எடுத்தது, பொறுமையை கற்றுக் கொடுத்தது, அமைதியின் மதிப்பை உணர வைத்தது. அதனாலதான் சொல்றேன், தோல்வி உன் எதிரி இல்ல, அது உன் பயிற்சியாளர். ஒரு நல்ல ஆசான் எப்போதும் இனிமையாக இருக்க மாட்டார். சில நேரம் கடினமாக இருப்பார். ஆனா அவர் உன்னை கைவிட மாட்டார். தோல்வியும் அப்படித்தான். நாம் தோல்வியை வெட்கமாக நினைத்து மறைக்க முயற்சி செய்கிறோம். ஆனா தோல்வி மறைக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய அனுபவம். ஒரு விதை மண்ணுக்குள் புதையும்போது வெளியில் இருந்து பார்த்தால் அது முடிவு போல் தெரியும். ஆனா உண்மையில் அங்கேதான் வளர்ச்சி ஆரம்பமாகிறது. இப்போ நீ இதைக் கேட்கிற இந்த நேரம் உன் வாழ்க்கையில ஒரு தோல்வியில இருக்கலாம். வேலையில், உறவில், முயற்சியில். அந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. தோல்வி உன்னை நிறுத்த வரவில்லை, அது உன்னை மாற்ற வருது. அமைதியாக கேள், அது உனக்கு சொல்ல வந்த பாடம் என்ன? நீ அந்த பாடத்தை உணர்ந்த நாளே தோல்வி உன் எதிரி இல்ல, உன் ஆசானாக மாறிடும். இப்போ இந்த வீடியோ முடிவதற்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியாக யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில உங்களை அதிகம் கற்றுத்தந்த ஒரு தோல்வி எது? அதை கருத்துகளில் எழுதுங்கள். யாருக்குத் தெரியும், உங்கள் அனுபவம் இன்னொருவருக்கு வெளிச்சமாக இருக்கலாம். தோல்வி நம்மை உடைக்கிறதா அல்லது நம்மை உருவாக்கிறதா? இந்த மௌன சிந்தனை வீடியோவில் தோல்வி ஏன் வாழ்க்கையின் உண்மையான ஆசான் என்பதை அமைதியாக சிந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு புதிய பார்வையை உருவாக்கினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அமைதியான சிந்தனைகளுக்காக இந்த வீடியோவை தேவையான ஒருவருடன் ஷேர் செய்யுங்கள். கமெண்டில் எழுதுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு தோல்வி உங்களுக்கு என்ன கற்றுத்தந்தது? வெற்றி பெருமை கொடுக்கும், தோல்வி புத்தி கொடுக்கும்.